throughout our time together, I have seen Janani has shown incredible dedication and growth. Her recent presentation was a testimony to her hard work and deep engagement with the subject. Okay, hi. So, as Pavesh said, Janani வந்து பயங்கர டெடிகேட்டடான பர்சன். அவங்க வந்து ஃபன் லவ்விங் பர்சன் டூ. இட் வாஸ் அ குட் ஜேர்னி அண்ட் நாங்கள் வந்து எதிர்பார்க்காத நிலவுக்கு மேலே நல்லாவே பண்ணிட்டாங்க. ஸோ ஐ விஷ் ஆல் தி பெஸ்ட். அவங்க கண்டிப்பாக ஃபியூச்சரில் நல்லா ஷைன் ஆவாங்க. ஆல் தி பெஸ்ட் ஜனனி. Janani, all the best. Hi, hello everyone. My name is S. Janani. I am studying in C-section. நீங்கள் என்ன டாபிக் உள்ள போகிறோன்னா ஃபோர்ஸ் பேலன்ஸ் சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்னென்னலாம் பார்க்குறோன்னா பிரிட்ஜ் என்னென்னு பார்க்க போகிறோம். அந்த பிரிட்ஜில் எத்தனை டைப்ஸ் இருக்குன்னு பார்க்க போகிறோம். அந்த டைப்ஸில் ஒரு பிரிட்ஜ் சூஸ் பண்ணி அதோட பார்ட்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பிரிட்ஜெல்லாம் பார்த்துட்டு போகிறோம். பிரிட்ஜுக்கு தேவையான ஃபோர்ஸ், அதாவது ஃபோர்ஸ் காம்பனன்ட்ஸ் பார்க்க போகிறோம். நியூட்டன்ஸ் லா ஆஃப் இனர்ஷியா அது என்ன சொல்லுதுன்னு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து ஃபோர்ஸ் பேலன்ஸ், ஃபோர்ஸ் காம்பனன்ட்ஸ் ஃபார் சாக், எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பிரிட்ஜ் என்னென்னு பார்த்துடலாமா? பிரிட்ஜ் என்ன? வாட் இஸ் எ பிரிட்ஜ்? பிரிட்ஜ் இஸ் ஏ ஸ்ட்ரக்சர். அதாவது பிரிட்ஜ் வந்து ஒரு படிவம். ஸ்பேன் ஃபிசிக்கல் ஆப்ஸ்டிகல்ஸ்னால் உங்களுக்கு ஒரு இடத்துக்கு போக தடையாக இருக்குது, அங்கே உங்களுக்கு பிரிட்ஜ் யூஸ் ஆகும். டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் கனெக்டிவிட்டினா இப்போது இந்த இடத்துல இந்த இடத்துக்கு கனெக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த இடத்துக்கும் அங்கே கனெக்ட் பண்ணுறது ஒரு பிரிட்ஜ் உங்களுக்கு தேவையாகுது. இன்க்ரீஸ் அப்ரோச் பிட்வீன் டிஃப்ரெண்ட் ஏரியாஸ் அப்படின்னா இந்த பேர் வந்து 2 மவுண்டன் இருக்குது பாருங்கள், இது பேர் வந்து வேலிஸ். இங்கே உங்களுக்கு பிரிட்ஜ் யூஸ் ஆகும். ஓகே, நம்ம பிரிட்ஜ் என்னென்னு பார்த்தாச்சு. பிரிட்ஜோட டைப்ஸ் பார்க்கலாமா? பிரிட்ஜோட டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் இருக்குது பீம் பிரிட்ஜ். இது பிஎஸ், இது பீம். இந்த பிரிட்ஜை எப்படி மேக் பண்ணுறாங்கன்னா பீமையும் பியரை வச்சு இந்த பிரிட்ஜை மேக் பண்ணுறாங்க. இதோட ஸ்பேன் மீன்ஸ் நீளம், அதோட நீளம் தான் ஸ்பேன். இது எவ்வளோனா 80 மீட்டர்ஸ் தான் இதோட ஸ்பேன் இருக்குது. இது எங்கெங்கே அதிகமாக யூஸ் பண்ணுறாங்கன்னா ஃபார் ஃப்ளைஓவர்ஸ், ஃபுட் பிரிட்ஜுக்கு தான் இந்த பிரிட்ஜை அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆர்ச் பிரிட்ஜ். ஆர்ச் பிரிட்ஜ் எப்படி இது பண்ணுறாங்கன்னா ஸ்டீலையும் ஸ்டோன் பிரிக்ஸையும் வச்சு இந்த பிரிட்ஜை மேக் பண்ணுறாங்க. இதோட ஸ்பேன் வந்து 60 to 240 மீட்டர்ஸ் வரைக்கும் இருக்குது. இந்த பிரிட்ஜு அந்த ஆர்ச் வந்து பேரபோலிக்காக இருக்கிறதுனால அந்த பிரிட்ஜ் இது ரொம்ப சேஃப்லியான பிரிட்ஜ். இது எங்கெங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா வாட்டர் வேவ்ஸ், கேனியான்ஸ், வேலிஸ், அதாவது 2 மவுண்டன்ஸ் சொன்னால அதுதான் வேலிஸ், அங்கே வந்து இந்த பிரிட்ஜில் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து கேபிள் ஸ்டேட் பிரிட்ஜ். கேபிள் ஸ்டேட் மேட் ஆஃப் ஃபுல் அண்ட் ஃபுல் கேபிள் வச்சு இந்த பிரிட்ஜை மேக் பண்ணுறாங்க. இதோட ஸ்பேன் வந்து 100 to 500 மீட்டர்ஸ் வரைக்கும் இருக்குது. இது எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா இப்போ ஒரு சீலை போகிறதுக்கு பீம் பிரிட்ஜ் ரொம்ப ஹெவியாக இருக்குது, சஸ்பெண்டர் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, அந்த பட்சத்தில் உங்களுக்கு வந்து இந்த கேபிள் ஸ்டேட் பிரிட்ஜை போடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ட்ரஸ் பிரிட்ஜ். ட்ரஸ் பிரிட்ஜ் மேட் ஆஃப் வுட் ஆர் மெட்டல் இன் ட்ரையாங்கல் ஷேப். ட்ரையாங்கல் ஷேப்பில் வுட்டையும் மெட்டல் வச்சு இந்த பிரிட்ஜை மேக் பண்ணுறாங்க. இதோட ஸ்பேன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20 to 90 மீட்டர்ஸ் வரைக்கும் இருக்குது. அது எங்கே அதிகமாக யூஸ் பண்ணுவாங்கன்னா அந்த ரொம்ப வெயிட்டான ரயில்வே தூக்கிட்டு போகிறதுக்கும் அந்த வந்து மிலிட்ரியில் யூஸ் பண்ணுறதுக்கும் இந்த பிரிட்ஜை யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து சஸ்பென்ஷன் பிரிட்ஜ். சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் மேக் இன் ஸ்டீல் அண்ட் கான்க்ரீட், அதாவது ஸ்டீலையும் கான்க்ரீட் வச்சு இந்த பிரிட்ஜை மேக் பண்ணுறாங்க. இதோட ஸ்பேன் வந்து 600 to 2100 மீட்டர்ஸ் இருக்குது இதோட ஸ்பேன். அது அதிகமாக எங்கே போடுவாங்கன்னா ஃபார் பிஸி வாட்டர்ஸ், ஐ கிளீனஸ் ஷிப்ஸ். பிஸி வாட்டர்ஸே அது மேலே போடுவாங்க. ஐ கிளீனஸ் தான் இந்த டெக்குக்கும் இந்த வாட்டருக்கும் இருக்க கேப் தான் ஐ கிளீனஸ். இந்த பிரிட்ஜை அதிகமாக யூஸ் பண்ணுறது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த பெரிய பெரிய ஷிப்ஸ் போகிறதுக்கு இந்த பிரிட்ஜை யூஸ் பண்ணுவாங்க. வேர்ல்டு லாங்கஸ்ட் பிரிட்ஜ்னால் அது இந்த பிரிட்ஜ் தான். இந்த பிரிட்ஜ் எங்கே இருக்குன்னா இஸ்தான்புல், டர்க்கியில் இருக்குது இந்த பிரிட்ஜு. ஓகே, இப்போ நம்ம பிரிட்ஜெல்லாம் பார்த்தாச்சா? நம்ம ஒரு பிரிட்ஜை சூஸ் பண்ணியிருக்கோம், சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் சூஸ் பண்ணியிருக்கோம். அது ஒரு பார்ட்ஸ் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து சஸ்பென்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறது ஃபஸ்ட்டு வந்து பியர் போட்டதுக்கப்புறம் டவர் போட்டு மெயின் கேபிள் சஸ்பெண்டர் கேபிள்ஸ் ஆர் ஆங்கர்ஸ். சஸ்பெண்டர்ஸ் கேபிள் போட்டுட்டப்புறம் இதை எப்படி விட முடியாது, இந்த பக்கம் ஒரு மெயின் கேபிள் போட்டு இங்கே ஆங்கரேஜ் பண்ணி வச்சுருவாங்க. இப்போ இதுதான் சஸ்பெண்டர் பிரிட்ஜோட பார்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம பிரிட்ஜெல்லாம் பார்த்தாச்சு, பிரிட்ஜோட டைப்ஸ் பார்ட்ஸ் பார்த்தாச்சு. பிரிட்ஜுக்கு தேவையானது ஃபோர்ஸ் மீன்ஸ் புஷ் ஆர் புல், தள்ளுறது இருக்குதா ஃபோர்ஸ். எக்ஸாம்பிள் என்னென்னா இப்போ ரெஸ்ட்டில் இருக்க பொருளை மோஷனுக்கு மாற்றுறதுக்கும் மோஷன் இருக்க பொருளை ரெஸ்ட்டில் மாற்றுறதுக்கும் புஷ் ஆர் புல் தேவைப்படுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஒரு பால் இருக்குது, இந்த பால் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது, அது மோஷனுக்கு மாற்றுறதுக்கு நீங்கள் இங்கே ஒரு புஷ் கொடுத்தா தான் அது மோஷனுக்கு மாறும். இதே அந்த பால் வந்து ரோலிங் ஆகிட்டுருக்கு, அது வந்து ரெஸ்ட்டுக்கு மாற்றுறதுக்கு நீங்கள் அது ஒரு புஷ் கொடுத்தா தான் அது மோஷனுக்கு மாறும், ரெஸ்ட்டுக்கு மாறும். நெக்ஸ்ட் வந்து ஃபோர்ஸ் காம்பனன்ட்ஸ்னாலே வெர்டிக்கல் ஃபோர்ஸ், ஹரிசாண்டல் ஃபோர்ஸ். நின்ன மேனிக்கு இருக்குது வெர்டிக்கல் ஃபோர்ஸ், படுத்த மேனிக்கு இருக்குது ஹரிசாண்டல் ஃபோர்ஸ். என்னென்னா ஃபோர்ஸ் வந்து ஹரிசாண்டலாக ஆக்ட் ஆகும், வெர்டிக்கலாக ஆக்ட் ஆகும். அது ஒரு சமயத்தில் இங்கே ஆங்கிளாக ஆக்ட் ஆகுறதுனால இந்த வெர்டிக்கலோ ஹரிசாண்டலோ பிரிஞ்சிடுது பாருங்கள். இது ஒரு ஆங்கிள் ஆக்ட் ஆகுறதுனால இந்த வெர்டிக்கலோ ஹரிசாண்டலோ பிரிஞ்சிடுது பாருங்கள்.
கீப்பரை வந்து ஃபோர்ஸ் காம்பனன்ட்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து நியூட்டன்ஸ் லா என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? an object at rest will remain at rest. அதாவது ஒரு பொருள் ரெஸ்ட்டில் இருந்தால் அந்த பொருள் ரெஸ்ட்டில் தான் இருக்கும். unless act on by unbalanced force. நீங்கள் அதுக்கு ஒரு unbalanced force கொடுத்தா தான் அது மோஷனுக்கு மாறும். an object in motion will continue with constant speed and direction. நீங்கள் கொடுத்த அதே ஃபோர்ஸோட அந்த பால் வந்து அதே ஸ்பீட் அதே டைரக்ஷன் தான் அந்த பால் போகும். unless act on by unbalanced force. நீங்கள் திருப்பி அது ஒரு unbalanced force கொடுத்தா தான் அது மோஷனுக்கு ரெஸ்ட்டுக்கு மாறும். நெக்ஸ்ட் வந்து ஃபோர்ஸ் பேலன்ஸ். ஃபோர்ஸ் பேலன்ஸ் எப்படின்னா, இங்கே ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது. இந்த ஃப்ரிட்ஜில் வந்து இங்கேயும் ஃபோர்ஸ் 5 இருக்குது, இங்கேயும் ஃபோர்ஸ் 5 இருக்குது. பேலன்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்காங்க. பேலன்ஸ் ஃபோர்ஸும் ஈக்குவலாக இருக்கிறதுனால அந்த ஃப்ரிட்ஜ் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது, மூவ் ஆக மாட்டுது. இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் கொடுத்தா தான் அந்த ஃப்ரிட்ஜ் வந்து மூவ் ஆகும். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜை வந்து ஹரிசாண்டலாக இது பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வேர்ட்டிக்கலாக இந்த ஃப்ரிட்ஜை பேலன்ஸ் தாக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபோர்ஸ் பேலன்ஸ் இந்த பிரிட்ஜ் டவர். பிரிட்ஜ் டவரில் 4 இப்படி பேலன்ஸ் பண்ணி பார்க்கலாம். இங்கே ஒரு டவர் பிரிட்ஜ் இங்கே வந்து ஒரு பிரிட்ஜ் இருக்குது. இங்கே பிரிட்ஜ் உள்ள வந்து ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் உள்ளே அதிகமாக இருக்குது, வெளியே கம்மியாக இருக்குது. இப்போ நம்ம வந்து ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் கம்மியாகிறதா பிரிட்ஜ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் அதிகமாச்சுன்னா பிரிட்ஜ் வந்து உள்ளே பெண்ட் ஆகிடும். இப்போ நம்ம வந்து ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் எப்படி கம்மிப்படுத்தி பார்க்கலாமா? ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் கம்மிப்படுத்துறது ஒரே வழினா சாகு தான் இருக்குது. நம்ம வந்து சாகு என்னென்னு பார்த்துடலாம். ஓகே, இங்கே ஒரு டவர் இருக்குது. சாக்லேயே 2 டைப்ஸ் இருக்குது. லோ சாக் ஒன்று ஐஸ் சாக் இருக்குது. ஓகே, இதுதான் கேபிள். இது மெயின் கேபிள். இதில் டவருக்கும் இருக்குது இடையே, அதாவது அந்த ஹரிசாண்டல் லைன், இந்த ஹரிசாண்டல் லைனுக்கும் அந்த மெயின் கேபிளுக்கும் இருக்குது. இதுதான் சாக். இது வந்து லோ சாக். இது ஐஸ் சாக். ஏன் இது ஐசாக் லோசான்னு சொல்கிறாங்கன்னா, அந்த ஹரிசாண்டல் லைனுக்கும் அந்த மெயின் கேபிளுக்கும் இருக்க இடைவெளி இதில் கம்மியாக இருக்குது, இதில் அதிகமாக இருக்குது பாருங்கள். இது வந்து θ1, இது வந்து θ2. இப்போது இது வந்து இது லோ சாகாக இருக்குது. லோ சாகாக இருக்கும் பொழுது ஹரிசாண்டல் அதிகமாக இருக்கும். அப்படி அதிகமாக இருந்தால் பிரிட்ஜ் பெண்ட் ஆகும். இப்போ நம்ம வந்து ஐசாக் ஆக்கணும். இப்போ ஐசாக் ஆக்கணும் அப்படின்னா இங்கே வந்து ஃபோர்ஸ் காம்பனன்ட்ஸ். இது வந்து ஹரிசாண்டல், இது வெர்டிக்கல் ஃபோர்ஸ். ஹரிசாண்டல் ஃபோர்ஸ், வெர்டிக்கல் ஃபோர்ஸ். இங்கே வந்து மெயின் கேபிள் வந்து ஒரு ஆங்கிள் ஆக்டாக இருக்குது. இது θ1. ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் ஆஃப் ஹரிசாண்டல் 1, ஃபோர்ஸ் ஆஃப் வெர்டிக்கல் 1. இது வந்து பார்த்திங்கன்னா ஹரிசாண்டல் இங்கே இருக்குது, வெர்டிக்கல் இங்கே இருக்குது. இப்போ நம்ம வந்து ஹரிசாண்டல் கம்மிப்படுத்துறதுக்கு இன்னொரு மெயின் கேபிள் போடணும். θ1. இங்கே வந்து மெயின் கேபிள் வந்து θ2 ஆச்சு. ஃபோர்ஸ் ஆஃப் ஹரிசாண்டல் 2, ஃபோர்ஸ் ஆஃப் வெர்டிக்கல் 2. இப்போ அது நம்ம ஹரிசாண்டல் கம்மிப்படுத்தியாச்சு. ஹரிசாண்டல் ஏன் அந்த ஹரிசாண்டல் கம்மியாக்கணும்னா, ஹரிசாண்டல் அதிகமாக இருந்தால் பிரிட்ஜ் பெண்ட் ஆகணும், ஹரிசாண்டல் கம்மியாக இருந்தால் பிரிட்ஜ் பேலன்ஸ் தான் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஃபோர்ஸ் காம்பனன்ட்ஸ் ஃபார் சாக் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் பேலன்ஸ். இது வந்து டக் ஆஃபர். டக் ஆஃபர் மீன்ஸ் கயிறு இழுக்குது. இப்போ அந்த கயிறு இருக்கும்போது இந்த பக்கம் யாருமே இழுக்கிற அந்த ரோப் வந்து ரெஸ்ட்டில் இருக்கும். இந்த பக்கம் இழுக்கும் போது அந்த கயிறு வந்து அன்பேலன்ஸ்ட் ஆகி இந்த பக்கம் ஃபோர்ஸ் அதிகமாகுது, இந்த பக்கம் ஃபோர்ஸ் கம்மியாகுது. இதுதான் டக் ஆஃபர். நெக்ஸ்ட் வந்து இந்த பக்கம் கார் கிராஷ் ஒன்று இருக்குது. கார் கிராஷ் மீன்ஸ் இப்போ வந்து நீங்கள் நார்மலாக ஒரு வேலை போயிட்டுருக்கீங்க. போயிட்டுருக்கும்போது நடுவில் வந்து ஒரு பிளாக் விழுந்துருச்சு. அப்போ நீங்கள் இடிக்கும் போது ஏன் முன்னாடி போகிறீங்கன்னா, பின்னாடி ஃபோர்ஸ் அன்பேலன்ஸ்டாக இருக்குது, முன்னாடி ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் முன்னாடி போவீங்க. அதாவது என்ன சொல்லுவாங்க, காரில் போகும்போது சீட் பெல்ட் போட சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் பேலன்ஸ். இது வந்து சிஸ்மோகிராஃப். இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, நிலநடுக்கம் வரதுக்கு. இப்போ நம்ம இருக்க இடத்துல நிலநடுக்கம் வருதுன்னா அப்போ வந்து இந்த மிஷின் யூஸ் ஆகும். இப்போ எப்படின்னா, இது வந்து ஸ்ப்ரிங்கு, இது வந்து வெயிட், இது கீழே இருக்குது பென், இது வந்து ரொட்டேட்டிங் ட்ரம். எப்படின்னா, இப்போ நம்ம இருக்கிறது நிலநடுக்கம் வருது. அப்போ அந்த இருக்கும்போது இந்த பால் வந்து அன்பேலன்ஸ்ட் ஆகி அந்த பால் ஆட ஆரம்பிக்கும். ஆடும்போது அது கீழே இருக்க பென் வந்து அந்த ரொட்டேட்டிங் ட்ரம்மில் வந்து இப்படி அது ஏதோ அதுக்கு இருக்கும். அது வச்சு இந்த பக்கம் எர்த்குவேக் மேக்னெட்டிக் ஸ்கேல் இருக்குல்ல, அது வச்சு அந்த வந்து எவ்வளோ தூரத்தில் வந்து அந்த நிலநடுக்கம் வந்திருக்கு, எவ்வளோ வேகமாக வந்திருக்குன்ட்டு அது சொல்லுவாங்க. ஓகே, இப்போ கன்க்ளூஷன் பார்க்கலாமா? ஓகே, இப்போ ஒரு பொருள் ரெஸ்ட்டில் இருக்குன்னா அதோட ஃபோர்ஸ் எல்லாம் பேலன்ஸ் தான் இருக்கணும். இப்போ அந்த பிரிட்ஜ் ரெஸ்ட்டில் இருக்குன்னா அதோட ஃபோர்ஸ் எல்லாம் பேலன்ஸ் தான் இருக்கணும். அந்த பிரிட்ஜோட ஃபோர்ஸ் அன்பேலன்ஸ்டாக இருந்தால் பிரிட்ஜ் பிரேக் ஆகிடும். தேங்க்யூ.